ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ். இந்த பிரியாணியை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து வாங்கின மாதிரி தெரியும். ஆனால் இது வீட்டிலே பண்ண 3 கிலோ அளவுள்ள மட்டன் பிரியாணி. நம்ம ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்தாலோ இல்லை ஹோட்டலில் வாங்கினாலோ அந்த உதிராக இருக்கிறது, அட் த சேம் டைம் அந்த ரைஸ் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், உதிராகவும் இருக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால தான் நமக்கு பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிறதே. அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் உதிராக சாஃப்டான பிரியாணி வீட்டிலே எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 3 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே இந்தியா கேட் அரிசி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும், அரிசியும் நல்லா தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய செய்யும் போது அளவு பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா ஏதாவது பெரிய படி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் கோபுரமாக ஃபுல்லாக வந்தது. ஸோ அந்த அரிசியை வந்து ஒரு 2 தடவை மட்டும் கழுவினா போதும். ஏன்னா பாஸ்மதி அரிசிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், அதை நிறைய தடவை கழுவினா அந்த போயிடும். அதனால் ஒரு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ 2 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் 1 கிலோ அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி நெய் எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா மட்டனோட கொழுப்பு சேர்க்க போகிறதால. நீங்கள் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு 800 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க, 200 ml நெய் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு 50 கிராம் அளவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டேன். 2 கிலோ வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே 2 கைப்பிடி ஃபுல்லாக புதினா, 8 போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதால பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஆனால் 3 கிலோவுக்கு 15லேருந்து 20 மிளகா வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு அடி பிடிக்காமல் வரும் வெங்காயம் வதங்குச்சுன்னா. அதே மாதிரி பிரியாணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி பிரியாணி செய்யுங்க, அந்த டேஸ்ட்டு சீரியஸாகவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 250 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, டோட்டலாக 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட 50 கிராம் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணியில் வந்து நம்ம கரம் மசாலாவோ பிரியாணி மசாலா தனியாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் அது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போயிடும். நமக்கு பிரியாணிக்கு கலரே இந்த சில்லி பவுடர் மட்டும்தான் கொடுக்க போகுது. ஸோ நல்ல கலர் கொடுக்கும். இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் கொழுப்பு எடுத்திருக்கேன். கொழுப்பை வந்து நீங்கள் ஒரு 1 கிலோவுக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொழுப்பு வந்து வெங்காயம் தக்காளி கூட வதக்கி செஞ்சிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வேக போட்டுறாதீங்க, அது ஒரு மாதிரி கல்லாகிடும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யும் போது பிரியாணிக்கு ஒரு நேச்சுரலாக அந்த மட்டன் பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே 1 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது வெங்காயத்துக்கு பாதி தக்காளி. 2 கிலோ வெங்காயம் எடுத்தோம், 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருளை எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து மட்டனை விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம கட்டடுப்பில் செஞ்சோன்னா டைரெக்டாக மட்டனை ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். நம்ம கேஸில் செய்கிறதால மட்டன் வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் தனியாக 3 கிலோ அளவுக்கு மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பிரியாணிக்கு செய்யும் போது நல்லா பெரிய பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வேக வச்ச மட்டனையும் இதில் கூட சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி மட்டனுக்குள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இது கூட வந்து ஒரு 400 ml தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அரிசிக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5. நம்ம வந்து அரிசியை கோபுரமாக எடுத்தோம், அதாவது ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் நான் இந்த பாத்திரத்தில் 1க்கு 2ன்ற அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கோபுரமாக வந்த அரிசி பேலன்ஸ் ஆகும். ஸோ 1 கப்பு பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கப்பு நம்ம நார்மல் கேன் வாட்ரு. ஸோ இப்போ நார்மலாக எங்களுக்கு தலை வெட்டி ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி வந்தது அப்படின்னா 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 120 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்தோம். இந்த பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த 3 கிலோவுக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் சொன்ன இதே கிராம் கணக்கில் நீங்கள் போட்டு 3 கிலோ அரிசி 3 கிலோ மட்டனுக்கு பண்ணிங்கன்னா இந்த உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல நல்ல கொதி வந்துடும். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசியை அப்படியே கவுத்தணும். கையை வச்சு எடுத்து போட்டிங்கன்னா ஊறின அரிசி வந்து உடஞ்சிரும். தண்ணி அப்படியே வடிச்சிட்டு நம்ம அரிசி அப்படியே டைரெக்டாக கவுத்துட்டு ஒரு 1/2 லெமன், பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க, சின்ன லெமனாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மேலே
லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு லெமன் போட்டோன்னா தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர் உதிராக வரும். இப்போ லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி கரெக்டாக 10 நிமிஷம் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு 50% ரைஸ் வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம கட்டடுப்பாக இருந்ததுன்னா அந்த அடுப்பை அணைச்சிட்டு அந்த அனல்லையே தம் போடலாம். இப்போ கேஸில் வந்து தோசை கல் வச்சு போடுறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய டபராக்கு வந்து ஈக்குவலாக அந்த நெருப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ எப்போவுமே நாங்கள் எப்படி தம் போடுவோன்னா இந்த பாத்திரம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி கீழே ஒரு டபரால தண்ணி பாதி அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி டபரா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். நம்ம நார்மல் தம் போடுற மாதிரியே தான் தோசை கல்லுக்கு பதிலாக கீழே வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது நமக்கு அரிசி வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த தண்ணி ஹீட்டாக அந்த டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்டாக எல்லா ரைஸுக்கும் போயிட்டு எல்லாமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. டோட்டலாக அரிசி வேகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் கிட்ட ஆகும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறோம், 10 நிமிஷம் தம் போடுறோம், 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுறோம். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிராக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ஜூஸியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவில் வரும் இந்த பிரியாணி. இதே மெஷர்மெண்ட் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிரியாணி செய்கிறது. நம்ம அந்த கரெக்டான தண்ணி அளவு, அந்த அரிசியை வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம், அரிசி எப்படி வாஷ் பண்ணுறோம், எப்படி ஆட் பண்ணுறோம் இதில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் 3 கிலோ மட்டன் 3 கிலோ அரிசி போட்டு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட இந்த பிரியாணி ரெசிபி கொடுத்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1 கிலோ 2 கிலோ இல்லை அதிகமாக பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம ஒரு 5 கிலோ அளவு வரைக்கும் பிரியாணி வீட்டில் ஒரு அளவே ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிறதுலே பிரியாணி பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அது சின்ன சின்ன டிப்ஸை கற்றுக்கிட்டா போதும், நம்ம வந்து கிங் ஆஃப் பிரியாணியாகவே மாறிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.